அன்றைக்கு அரசியலில் தலித் அரசியலில் கொடிகட்டி பிறந்த சென்னையில் பூவை மூர்த்தி இவருடைய அறிமுகம் கிடைக்குது. அறிமுகம் கிடைத்த காலத்தில் இவர் அரசியலில் தன்னை ஈடுபடுத்திக்கிறார். தலித் அரசியலில் 1500 பேரை கூட்டிகிட்டு போய் அம்பேத்கருக்கு ஒரு பெரிய விழா எடுப்பார். எங்கே? நாக்பூரில். இது பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸால் உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது. அப்போ அதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்கு. இந்த அரசியலும் இவரை நேரம் பார்த்து கொண்டிருந்தது. கூலிக்கு கொலை செய்வது, அழிதடி, வழிப்பறி, இதெல்லாம் நிறைய வழக்கு உள்ள நபர்கள். அப்போது ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்திற்கு பின்னாடி ஒரு ஆருத்ரா கோல்ட் ஃபைனான்ஸ் அரசியல் இருக்குது. ஆற்காடு சுரேஷ் கும்பல் இவரை எப்படியாவது பழிவாங்க காத்திருக்கிறங்கிற தகவல் அவருக்கு தெரியுது. இல்லை, சமீப காலத்தில் இது நிறைய நடந்து சார், இது நமக்கு தெரிஞ்சது சார். நிறைய கொலைகள் இப்படி தான் நடக்குது. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு குற்றவாளிக்கு பின்னாடியும் 20 வழக்கு 20 மாற்று கேஸ் இருக்குன்னா இது என்ன போலீஸ் எதுக்குன்னு கேட்குறேன். ரியல் எஸ்டேட்டில் அவருக்கு நிறைய வாண்டடு, நிறைய எதிரிகள். அதே போல் இந்த ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸில் நீங்கள் திமுகவை எதிர்த்து சுயேட்சையாக நிற்கிறார். எங்கே? கொளத்தூரில். வருஷம் இங்கேருந்து 1500 கூட்டிகிட்டு நாக்பூரில் போய் போராடுறாரு. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 காரணங்கள் இருக்கு. 5 அபாயகரமான காரணங்கள். ராமஜெயம் கொலை வழக்கு மாதிரி தான் இதுவும். ஜெயக்குமார் தனசிங்க போல தான் இந்த வழக்கம். காரணம், காவல்துறை அரசியல்வாதிகளுடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. 2000 பேர் தமிழ்நாடு ரவுடி இருக்கான் சார். கூலிக்கு கொலை செய்வது 25 வழக்கு நிலுவையில் இருக்க மர்டர் கேஸ். 2000 பேரையும் நீங்கள் என்கவுண்டர் பண்ணிங்கன்னா இதனால் சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கும். 2000 பேருக்கு பின்னாடி 2000 அரசியல்வாதி இருக்கான். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப பரபரப்பான ஒரு நாளாக நேற்றைய தினம் இருந்துச்சுன்னு சொல்லலாம். நேற்றைய இரவுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த சூடு இன்னும் தனியலை அப்படின்னு சொல்லலாம். ஒரு கொலை அதுன்றது சென்னை நகரத்தையே பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. தமிழகம் முழுவதும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். நீங்களும் தொடர்ந்து எல்லாத்துலேயும் பேசிட்டு வந்துட்டுருக்கீங்க. என்ன நடந்தது இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அந்த படுகொலையில்? ஏன்னா ஒரு பக்கம் அரசியல் படுகொலைன்னு பேசப்படுது, இன்னொரு பக்கம் பழிவாங்கும் படலம் அப்படின்னு பேசப்படுது. நிறைய தகவல்கள் அவரை பற்றி வந்துக்கிட்டு இருக்கு. என்ன நடந்தது? ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் யார்? அவருக்கு என்ன நடந்தது அப்படின்றத கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். இல்லை, ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு சாதாரண நபர் தான் இவர். 1980களில் 90களில் அரசியல், தலித் அரசியல் அவருக்கு அன்றைக்கு அரசியலில் தலித் அரசியலில் கொடிகட்டி பிறந்த சென்னையில் பூவை மூர்த்தி இவருடைய அறிமுகம் கிடைக்குது. அறிமுகம் கிடைத்த காலத்தில் இவர் அரசியலில் தன்னை ஈடுபடுத்திக்கிறார். தலித் அரசியலில் நீங்கள் 90களில் தான் தமிழ்நாடு முழுக்கவே தலித் அரசியல் சூடு பிடிக்குது. நீங்கள் தமிழ்நாட்டினுடைய மத்திய பகுதி மதுரையில் தான் தலித் பேந்தர் அதே விடுதலை சிறுத்தையாக மாறுது திருமாவளவன் தலைமையில். அப்போ அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுது. இந்த எழுச்சி சென்னையில் மூர்த்தி, பூவை மூர்த்தி, இது ஒடுக்கப்பட்ட தலித் சமூகத்தில், அதாவது ஆதிகுடி பறையர் சமூகத்தில் இந்த எழுச்சி. தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் தேவேந்திர குல வேளாளர், பசுபதி பாண்டியன், ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, இவர்கள் மத்தியில் அந்த சமூகம் அடுத்த கட்டத்துக்கு நகருது. இந்த காலகட்டம் உண்மையாகவே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு பெரிய விடியல். அதில் ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்தவரை அம்பேத்கர் மக்கள் விடுதலை முன்னணின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். இந்த கட்சி தன்னை இணைத்து கொண்டு அரசியல் பண்ணுறார். அரசியல் பண்ணுகிற பொழுது பெரம்பூர் பகுதி தேர்தல் வருது. தேர்தலில்
சுயேட்சையாக நிற்கிறாரு. யானை சின்ன சுயேட்சையாக கொடுத்து ஜெயிச்சிடுறாரு. இதுதான் அவரை எல்லா அரசியல்வாதிகளையும் நோக்கி இவரை பார்க்க வைக்குது. அந்த நேரத்தில் இன்னொரு அதிசயம் என்ன நடக்குதுன்னா, திமுக எல்லா மாமன்ற வார்டுகள்லையும் ஒரு அதிரடி குழுவை வச்சு அவர்களே எல்லாத்தையும் அதிகாரி பார்த்து கொண்டு இருப்பார், காவல்துறை பார்த்துட்ருக்கோம், எதிர்கட்சி பார்த்துட்ருக்கோம், எல்லா கட்சியும் பார்த்துட்ருக்கோம். இவர்களே ஓட்டை குத்தி குத்தி எதில் போட்டுருது, சூரியனில் போட்டுருது. ஆனால் எல்லாம் ஜெயித்த மாதிரி அறிவிக்கிறாங்க. இது ஜனநாயக கேலிக்கூத்து, ஜனநாயக படுகொலை திமுக செய்கிறது. திமுகவும் செய்யும், அதிமுகவும் செய்யும், மாறி மாறி. அப்போது இந்த நேரத்தில் இவர் வெற்றி பெறுறார். வெற்றி பெற்ற பிறகு இப்ராஹிம் கலிபுல்லா அவர் உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி. அவர் சூமோட்டாவை அந்த வழக்கு எடுக்கிறார். நடந்தது தேர்தல் அல்ல, தேர்தலையே சிதைச்சிட்டீங்க. தேர்தல் என்பது ஜனநாயக மக்களுக்கு உரிமை கொடுக்கக்கூடியது. அவர்களுக்கு அந்த உரிமையை நீங்கள் சின்னாபின்னம் ஆகிட்டீங்க. அதனால் இந்த தேர்தல் ரத்து பண்ணிடுறார். சென்னையில் நடக்கிற எல்லா வார்டுலையும். அப்படின்னா எந்த அளவுக்கு திட்டமிட்டு தேர்தல் குழப்பம் நடந்திருக்குன்னு பாரு. ஆனால் நீதிமன்றத்துக்கு படியேறாரு நம்ம ஆம்ஸ்ட்ராங். ஐயா, நான் திமுகவும் இல்லை, திமுக ஆதரவாளன் இல்லை, நான் சுயேட்சை வேட்பாளர். என்னுடைய தொகுதி தேர்தல் நீங்கள் ரத்து பண்ணாதீங்க. நான் மக்களாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவன். கதவை பூட்டிட்டு எல்லா காவல்துறையை வேடிக்கை பார்க்க, அதிகாரிகள் வேடிக்கை பார்க்க, திமுக சின்னத்தை குச்சி உள்ளே போட்டு நான் ஜெயிக்கலை, என்னை வெற்றி பெற்றதாக அறிவிங்கன்னு சொன்னோன்னையும் இவர் தொகுதியை பகுதியை மட்டும் நீதிமன்றம் கலைக்கலை. ஒருவர் தான் கவுன்சிலர். இதுதான் ஆரம்பகட்ட அரசியலை போராடி வெற்றி பெற்று கவுன்சிலர் ஆகிறார். சுயேட்சையாக ஜெயிச்சதில் யானை சின்னம். இதை கேள்விப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி, மாயாவதி கட்சி தலைவர்கள் பூரா வந்து, நீ எங்கள் கட்சியில் இணைஞ்சிரு, வா உன்னை மாயாவதியை கூட்டிகிட்டு போகிறேன் யூபிக்கு, இப்படி சொல்லி அவரை எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க, யூபி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் இவர் தான் நமக்கு சரியான தலைவர், இவரை மாநில தலைவராக அறிவிங்க சொன்ன பிறகு சரி, மூத்த தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து. இவர் நல்ல இளைஞன், அப்போ இவரை அறிவிச்சிருவோன்னு அந்த அம்மா மாநில தலைவரை இவர் அறிவித்த பிறகு இவர் தான் மாநில தலைவர். இதில் அது என்ன அங்கே அப்போ அரசியல் ஆரம்பிக்குதுன்னா, இவர் முழு நேர அம்பேத்கரிஸ்ட் ப்ளஸ்ஸு புத்திஸ்ட், புத்தரை நேசிக்கிற அம்பேத்கரிஸ்ட். 15 வருஷமாக ஒரு அக்டோபர் 14 அம்பேத்கர் புத்த மதத்தை தழுவிய நாள். எங்கே? நாக்பூரில், ஆர்எஸ்எஸ் தலைமையகம் இருக்கிற நாக்பூரில். அப்போது 1500 பேரை ரயிலில் புக் பண்ணி 1500 பேரை போக 1.5 நாள், வர 1.5 நாள், அங்கே 2 நாள், 5 நாள் சாப்பாடு கீப்பாடு எல்லா வசதியும் கொடுத்து 1500 பேரை கூட்டிகிட்டு போய் அம்பேத்கருக்கு ஒரு பெரிய விழா எடுப்பார். எங்கே? நாக்பூரில். இது பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸால் உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது. அப்போ அதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்கு. இந்த அரசியலும் இவரை நேரம் பார்த்து கொண்டிருந்தது ஒன்று. ரெண்டாவது, இவரை பொறுத்த வரைக்கும் இவர் முழுக்க தலித் அரசியலை செய்யக்கூடிய ஒரு தலித் தலைவர். குளத்தூர் தொகுதியில் ஸ்டாலினை எடுத்து நீங்கள் தனியாக நிற்பார் தொடர்ச்சியாக. அப்போ அதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது, அரசியல் எதிர்ப்பு இருக்குது திமுகவுக்கு. அது குளத்தூர் தொகுதியில். இது திமுக அரசியலுக்குள்ளும் இவர் மீது ஒரு அரசியல் இருந்தது. இதே போல் ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ், இங்கே 5000 கோடி, 1 லட்சம் பேர், 98,000 109,000 பேர் பணம் கொடுத்துருக்காங்க. இதை இந்த குற்றவாளிகள் ஹரிஷ் அண்ட் ராஜசேகர், இவர்கள் யார் கட்டுப்பாடு இருக்காங்க? பிஜேபி கட்டுப்பாடு இருக்காங்க. ஆர்கே சுரேஷ், அண்ணாமலை, அமர் பிரசாத் ரெட்டி, இப்படி ஒரு கும்பல் பல 1000 கோடியை கொள்ளையடிச்சிட்டு ஆர்கே சுரேஷ் போய் துபாயில் ஒளிஞ்சிருந்தார். துபாயில் அவரை
இன்டர்போல் தேடுது, ரெட் கார்டு போட்டாச்சு, இந்த கதையெல்லாம் நடந்தது. அவர் வந்து கொடுக்க வேண்டியதை கொடுத்து பார்க்க வேண்டியதை பார்த்து சகஜமாயிட்டார். இந்த காலகட்ட நேரத்தில் ராஜசேகர் இருக்கிற பணத்தை பூரா பெரும்பான்மையான பணத்தை வாங்கிட்டு மேலும் பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. கொள்ளையடித்த பணத்தை ஒரு கும்பல், கொள்ளையடிக்கிற கும்பல். அதை அப்போது ஹாரிஸ் அங்கே செட்டில் ஆகிட்டார், பதவி வாங்கிட்டு போயிட்டார். பாஜக மாணவர் இது விளையாட்டு அணி மாநில தலைவராக வாங்கிட்டு போயிட்டார். அப்போ அவருக்கு ஒரு பாதுகாப்பு. ராஜசேகர் கொடுத்த டார்ச்சரில் தப்பி ஓடி வந்து பூவை ஜெகன்மூர்த்திகிட்ட வந்து சரண்டர் ஆகிறார். அவர் ஒரு தலித். யார்? ராஜசேகர். என்னை எப்படியா காப்பாற்று, என்கிட்ட இருக்கிற காசை பூரா பிடிக்கிட்டானுங்க பிஜேபி ஆட்கள், என்னால் தப்பிக்க முடியல அப்படின்னு வந்து சரண்டர் ஆன உன்னையும் அவரை நேராக ஆம்ஸ்ட்ராங்கிட்ட அறிமுகப்படுத்துகிறார். ஆம்ஸ்ட்ராங், இது என்னென்னு பார்த்துக்க, நிறைய தலித் மக்கள் பணம் கொடுத்துருக்கான், அவங்கள்ட்ட வாங்கி கொடு. போலீஸ் அதிகாரிகள் பணம் கொடுத்துருக்கான், அவங்கள்ட்ட வாங்கி கொடு. இவரை இதை நீங்கள் ராஜசேகரை வச்சு ஹாரிஸுக்கு அந்த நிர்வாகிகள் ஏவாக பணம் சுட்டி வச்சுருக்கானோ அவர் அத்தனை பேருக்கும் ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு. நீங்கள் சட்டத்துக்கு புறம்பாவோ சட்ட ரீதியாகவோ ஒரு அழுத்தம். இதற்கு பிறகு நிறைய பணம் வாங்கி இவர்களுக்கெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணப்படுது. அதில் பல கோடிக்கணக்கான ரூபாய் ஏமாற்றிய அந்த நபர்களுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு, பழி தீர்க்கணும். யாருமே கேட்கல, எல்லா காசை வாங்கிட்டு செட்டில் ஆகிட்டான். இவர் மட்டும் பணத்தை வாங்கி கொடுத்தவனுக்கு பூரா கொடுங்குறாரு. அது ஒரு முக்கிய காரணமாக, அது ஒரு காரணம், அதுவும் ஒரு காரணம், அதுவும் ஒரு காரணம். அப்போது இதுக்கு நடுவில் இந்த கும்பலுக்கு ஆதரவாக இருந்த ஆற்காடு சுரேஷ் கொல்லப்படுகிறான் பட்டணப்பாக்கத்தில் வச்சு. இந்த கொலையை செய்தது யாருன்னா ஒத்தக்கண்ணு ஜெயபால். இந்த ஜெயபால் வந்து சரண்டரா பாதுகாப்பாக வந்து ஆம்ஸ்ட்ராங் பாதுகாப்பில் இருக்காருன்னு ஆற்காடு சுரேஷோட தம்பி பாலுன்னு நினைக்கிறான். இந்த இத்தனை விஷயங்கள் நடக்குது. இதுக்கு நடுவில் பாதிக்கப்பட்ட தரப்பு ஆற்காடு சுரேஷுடைய தம்பி குழு அண்ணன் கொலைக்கு பின்னணியில் ஆம்ஸ்ட்ராங் இருக்காது அப்படின்னு நம்புகிறாங்களா? அது உண்மையா? காவல்துறை விசாரணையில் தான் தெரியும். அப்போ அண்ணன் கொலைக்கு காரணமான ஆம்ஸ்ட்ராங்கை பழி வாங்கணும்னு ஆற்காடு சுரேஷ் தம்பி நினைக்கிறான். புனை பாலுவா? ஆமாம், பாலா. இவர்கள் யாருன்னு கேட்டால் இந்த கும்பல், நீங்கள் ஆந்திராவை ஒட்டி தமிழ்நாடு, நீங்கள் ஆற்காடு ஒட்டி ஒரு 25 மைலில் குறவன் குடிசைன்னு ஒரு கிராமம். இங்கே இருக்கக்கூடிய ஷெட்யூல் ட்ரைப்ஸ் தான் இந்த ஆற்காடு சுரேஷ், புன்னை பாலா எல்லாம். இவர்களுடைய தொழில் என்ன? நீங்கள் ராம்ஜி நகரில் இருக்கிற மாதிரி, பவாரியா கும்பல் இருக்கிற மாதிரி சட்டவிரோதமான ஆட்கள். அவ்வளோ பேருமே போலீஸ் ஏதாவது அக்யூஸ்னா அங்கே தான் போய் தேடி பிடிச்சிட்டு வருவான். ஏதாவது திருடு போச்சு அங்கே தான் போய் பிடிச்சிட்டு வருவான். அப்போது உண்மையாகவே இல்லை ஒரு காரணத்துக்காக கூட்டிகிட்டு வந்துடுவாங்களா? தெரியாது. காரணமாக உண்மையாக காவல்துறை தான். திரைப்படங்களில் காட்டுவாங்க இல்லையா, இப்போ இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிடுவாங்க, நீங்களாம் வாங்க திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேஸ் போடுற மாதிரி கூட்டிட்டு. ஆமாம். அப்போ அந்த 200 குடும்பம் இருக்குது. இந்த 200 குடும்பமே இது போன்ற பல வழக்குகள் நிலுவையில் இருக்குது அவங்க மேலே. அப்போது அதில் ஒருவர் தான் ஆற்காடு சுரேஷ், அதில் ஒருவர் தான் இந்த புன்னை பாலா. அப்போது கூலிக்கு கொலை செய்வது, அடிதடி, வழிப்பறி, இதெல்லாம் நிறைய வழக்கு உள்ள நபர்கள். அப்போது ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்திற்கு பின்னாடி ஒரு ஆருத்ரா கோல்ட் ஃபைனான்ஸ் அரசியல் இருக்குது. இப்படி பல அரசியல் உள்ள இருக்குது. இவரை நீங்கள் திமுக ஆட்சி காலத்தில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் 2 குரூப் மோதிக்கிறான். இப்போ அதுக்கு அது என்ன பிரச்சனைனா, அம்பேத்கர் சட்டக்கல்லூரி. ஆமாம். அதை அம்பேத்கரை மறைச்சிட்டு சென்னை சட்டக்கல்லூரின்னு ஒரு ஆதிக்க சாதி மாணவர்கள் அதை போஸ்டர் போட நோட்டீஸ் அடிக்கிறான். இதை இந்த ஆட்கள் எதிர்த்து கேட்குறாங்க, ஏன் அம்பேத்கரை மறைக்கிறீங்க, இருட்டடி பண்ணுறீங்க? இது சண்டையாக மாறி மாணவர் சண்டையாக மாறுது. A1 ரஜினி, A2 ஆம்ஸ்ட்ராங், இப்படி நிறைய பேர் வழக்கு அந்த வழக்கு தான், அந்த சண்டை தான்
தொலைக்காட்சியில் திரும்ப திரும்ப போட்டு ஆமா நீங்கள் தமிழ்நாடு முழுக்க திரைப்படங்கள்லாம் கூட வந்திருக்கு அந்த காட்சியெல்லாம் வந்து ஆமாம் ஆமாம். அப்போ யார் இந்த ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க எடுத்துகிட்டு போன செய்தி அது. இதுக்கு இது அந்த மாணவர்கள் திருப்பி சஸ்பெண்ட் செய்யப்படுறான் 2 தரப்புமே. ஆம்ஸ்ட்ராங்க 2 பேருக்கும் வழக்கு நடத்துகிறார். சமரசமாக போகிறாரு. சமரசமாக போய் 2 பேரும் படிப்பதற்கு பணத்தை கட்டுறாரு. எல்லா உதவியும் செஞ்சு ரெண்டு பேருமே 2 தரப்புமே. இயல்பிலேயே எப்படி சார் ஒரு நல்ல மனிதரா, இயல்பிலேயே ஒரு நல்ல மனிதரா இருந்திருக்காரா? அதாவது இதுக்கு நடுவில் புரசைவாக்கம் ரங்கநாதன் அவர் ஒரு எம்எல்ஏ, குண்டர் சட்டத்தில் ஜெயிலில் அடைச்சி மர்டர் கேஸ்லாம் நிறைய இருக்குது. அவரோட இவர் பார்ட்னர் ஆகிறார். அவரோட இவர் பார்ட்னர் ஆகி நிறைய நிலம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு பல கோடி சம்பாதிக்கிறார் ஆம்ஸ்ட்ராங். அப்போது பல கோடி பணம் வந்து சேர்ந்துருச்சு. புகழ், பணம், செல்வாக்கு எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு. 50 வயசில் கல்யாணம் பண்ணுறாரு. இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓ கல்யாணம் 1 வயசு குழந்தை. அது இப்போ தான் பிறந்த நாள் கொண்டாடினார். பிறந்த நாள் இப்போ தான் கொண்டாடுறாரு. அப்போது இந்த 5 வருட காலமாக பழைய வாழ்க்கையெல்லாம் மறந்து ஒரு புத்தர் கோயிலை கட்டியிருக்கார் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே. பழைய ஆட்கள்கிட்ட கூப்பிட்டு பேசி எல்லாத்துக்கூடையும் சமரசம். அவர் விரோதமாக இருந்தவங்க இல்லை உனக்கு என்ன எவ்வளோ நட்டமாச்சு, இவ்வளோ நட்டமாச்சு, இந்த வச்சுக்க, இப்படி அமைதியாக வாழணும். இனிமேல் ஒரு கல்யாண வாழ்க்கைக்கு அப்புறம் அமைதியாக வாழணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆமாம். இந்த இதுக்கு பிறகு யார் யார் தனக்கு எதிரானவர்களோ, தனக்கு யார் யார் தன்னால் பாதிக்கப்படுவர்களோ, ரியல் எஸ்டேட்டே வியாபாரம் நீங்கள் புரட்சி ரங்கநாதன் பல கோடி சேரும்போது பல எதிரி வரத்தான் செய்வான். லட்சங்களுக்கே வருவான், ஆயிரங்களுக்கே வருவான், கோடிகளுக்கு வரத்தான் செய்வான். அப்போ அதுவும் ரியல் எஸ்டேட்டு கேட்கவே வேண்டியதில்லை. அதனால் போதும், இந்த வாழ்க்கை போதும், இனிமேல் அமைதியாக வாழலாம். இதுதான் இப்போ பெண் குழந்தைக்கு பிறந்தநாள் இப்போ பிரம்மாண்டமாக நடந்து தான். அப்போது இப்படியெல்லாம் அமைதி வாழ்க்கை திரும்புகிற பொழுது அவருக்கு ஒரு அச்சுறுத்தல். இது அவர் எப்போ துப்பாக்கி லைசன்ஸ் வச்சுருப்பார், துப்பாக்கி இருக்குது. இந்த கும்பல் ஆற்காடு சுரேஷ் கும்பல் இவரை எப்படியாவது பழிவாங்க காத்திருக்கிறங்கிற தகவல் அவருக்கு தெரியுது. யார் மூலயமா? ஏதோ மூலயமா, இல்லை காவல்துறையா, உளவுத்துறையா, இல்லை எது மூலியமா, நண்பர்களோ. ஏன்னா இந்த ரியல் எஸ்டேட் ஆட்கள் வந்து ஒரே ஆள் பல பேர் தொடர்பில் இருப்பான். இல்லை இதில் நிறைய தகவல்கள் சொல்லப்படுது சார். 1 வருஷமாக வந்து அவருக்கு ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பல காலமாக அவரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்த இந்த ஆற்காடு சுரேஷோட அந்த இதுக்கு பிறகு மரணத்துக்கு பிறகு நிறைய இந்த மாதிரி அவருக்கான எதிர்வினைகள் நிறைய இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. இன்னொரு கேள்வி இருக்குது. அவரை சுற்றி நிறைய ஆதரவாளர்கள் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அவருக்காக வந்து இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வந்து போராடுறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்காங்க. அப்படின்னும் போது அவரை சுற்றி ஒரு நல்ல வட்டம் இருந்திருக்கு இல்லையா, ஒரு ஆதரவாளர்கள் வட்டம்ன்றது இருந்திருக்கு இல்லையா, அதையும் மீறி அவரை வந்து எப்படி தாக்கி? அவர் நீங்கள் சமரசம், அதாவது எல்லாத்துக்கூடையுமே காம்ப்ரமைஸ் ஆக ஆரம்பிச்சிட்டார். காம்ப்ரமைஸ் ஆக ஆரம்பித்த பிறகு எதிரிகளுக்கு ஈஸியாக போச்சு அவரை சுற்று போடுறது. அப்போது இந்த தகவலை இந்த சமூக விரோதிகளை அரசாங்கம் ஃபாலோ பண்ணியிருந்தா அவருக்கு ஒரு கன்மேன் போட்டிருப்பான். அரசாங்கம் எப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறீங்க? ஆமாம், நீங்கள் சட்டவிரோதமான ரவுடிகளை அரசாங்கம் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணோம். ஆனால் இப்போ வந்தவங்கெல்லாம் ஜொமேட்டோவும் ஸ்விக்கி இதுவும் போட்டு ட்ரெஸ்ஸு போட்டு வந்திருக்காங்க. அவங்க போய் எப்படி அவங்க அரசாங்கத்தை இது பண்ண முடியும்? தெரியாது இல்லையா? நீங்கள் உங்களுக்கு அரசாங்கத்தை பற்றி தெரியல, உங்களுக்கு அரசாங்கத்தை பற்றி தெரியல, அரசாங்கத்தினுடைய உளவுத்துறை பற்றி உங்களுக்கு தெரியல. தெரிஞ்சுங்க, அரசாங்கம் ஒருத்தர் மீது வழக்கு வந்தால் அவன் கண்காணிப்பில் வச்சுருப்பான். எப்படி? நீங்கள் அந்த பகுதியில் ஒரு சிபிசிஐடி இருப்பார். யார்? சிபிசிஐடி. அவர் போலீஸ் எஸ்பிசிஐடி இருப்பார். சிபிசிஐடியில் எஸ்பிசிஐடி. அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போக மாட்டார், உடையே அணிய மாட்டார். அவருக்கு என்ன வேலை? இதான் வேலை, கண்காணிக்கிறது தான் வேலை. தெரிஞ்சுங்க. அப்படி கொடுத்து தான் உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்கா. நீங்கள் இப்போ அந்த எஸ்பிசிஐடி அந்த வட்டாரத்தில் யார் யார் சமூக விரோதி, சட்ட விரோதி, எங்கே சாராயம் விற்கிறான், எங்கே கஞ்சா விற்கிறான் எல்லாம் தெரியும் அவருக்கு. ஆனாலும் நடவடிக்கை எடுக்க யார் நடவடிக்கை எடுக்க? அவர் நடவடிக்கை எடுக்க முடியாது.
இல்லை நீங்கள் சொல்கிற அரசாங்கங்கிறத விட காவல்துறை அந்த அந்த லிமிட்டில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் ஏசி இது ரிப்போர்ட் போடணும். எங்கே போடணும்? நீங்கள் எஸ்பிக்கு போடணும். இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த 2096 2001 பீரியடில் திமுக ஆட்சியில் அப்போது மதுரை டிஐஜியாக இருந்த ஜாங்கிட், எஸ்ஆர் ஜாங்கிட், சங்காராம் என்ற ஜாங்கிட், அவர் அரசுக்கு ஒரு யோசனை சொல்கிறார். அப்போது எஸ்பி அலுவலகத்தில் ஒரு டிஎஸ்பி இருப்பார். அவர் தான் அந்த மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த கண்ட்ரோல் வச்சுருப்பார். யார்? ஒரு டிஎஸ்பி. அவர் எப்படி வந்திருப்பார்? எஸ்ஐயாக இருந்திருப்பார், இன்ஸ்பெக்டராக இருந்திருப்பார். டிஎஸ்பி வர்றதுக்கு 15 முதல் 20 வருஷம் ஆகும். எங்கே வேலை பார்த்துருப்பார்? அந்த டிஸ்ட்ரிக்டில் பல ஊரில் வேலை பார்த்துருப்பார். எல்லா அக்யூஸ்டையும் பேரை சொல்லி கூப்பிடுவார். அவர் தான் எங்கே வருவார்? எஸ்பி அலுவலக டிஎஸ்பி. எஸ்பிக்கு எவ்வளோ வயசு இருக்கும்? நார்த் இந்தியா ஐபிஎஸ் முடிச்சுட்டு படிச்சுட்டு நேராக வந்து சீட்டில் உட்காந்துருப்பார். யார்? எஸ்பி. எஸ்பிக்கு நீங்கள் யார் அக்யூஸ்டு, யார் நல்லவன், எந்த ஜாதி கலவரம் வரும், எல்லாம் யார்கிட்ட கேட்பா? டிஎஸ்பி தான் கேட்பார். ஏன்னா டிஎஸ்பி 20 வருஷம் வேலை பார்த்துருக்காரு. எதுலேருந்து? எஸ்ஐலேருந்து. சரியா? அப்போது அதே போல் அந்த லிமிட்டில் இன்னொரு டிஎஸ்பி இருப்பார். அவருக்கு பேர் டிட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட்னா என்ன? சேர்ந்து பணியாற்றுவது. டிட்டாச்மெண்ட்னா பிரிந்து பணியாற்றுவது. அவர் ஒருத்தர் இருப்பார். அவர் இந்த போலீஸ் ஸ்டேஷன் செட்டப்புக்குள்ளே வரமாட்டார். போலீஸ் ஸ்டேஷனை செட்டப்புக்குள்ளே வரமாட்டார். என்ன பண்ணுவார்? அவர் வெளியிலேருந்து கண்காணிப்பார். கண்காணித்து நேராக ரிப்போர்ட் டிஜிபிக்கு அனுப்புவார். எங்கே அனுப்புவார்? டிஜிபிக்கு. இது நடக்குது, இந்த போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல் பண்ணல, எஸ்பி ஆஃபீஸ் கண்ட்ரோலுக்கு வரல, இந்த ஸ்டேஷனில் இது இருக்குது, அந்த லிமிட்டில் அது இருக்குது, எல்லாம் டிஜிபிக்கு போகும். 2 பேரும் சேர்ந்து பணியாற்றுவான். 2 பேரும் சேர்ந்து நீங்கள் கண்காணிப்பாங்க. 2 டிஎஸ்பி எங்கே? அந்த முழு மாவட்டத்தையும். இவர்களுக்கு கீழே எல்லா ஸ்டேஷன்லேயும் ஒரு எஸ்பி சிஐடி இருப்பான். எஸ்பி சிஐடி யார் கட்டுப்பாட்டில்? இந்த டிஎஸ்பி கட்டுப்பாட்டில். சரியா? இந்த செட்டப்பை ஒழிச்சது ஜாங்கிட்டும் கருணாநிதி. ஒழிச்சு என்ன பண்ணிட்டாங்க? எஸ்பி இன்ஸ்பெக்டரை போட்டாங்க. எஸ்பி இன்ஸ்பெக்டர், டிட்டாச்மெண்ட் இன்ஸ்பெக்டர். சரியா? போட்ட பிறகு நீங்கள் ஒரு 55 வயசு ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு விஷயத்தை பார்ப்பதற்கும், ஒரு 35 வயசு ஒரு அதிகாரி பார்ப்பதற்கும் அனுபவத்தில் எவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த குழப்பத்துக்கு பிறகுதான் இத்தனை கொலைகள், இத்தனை கொலைகள். அப்போ இதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் தீபக் ராஜா ஆகுதுமா? எல்லாம் அதே தான். அந்த இவர் ஒருத்தர் காங்கிரஸ் ஜெயக்குமார் ஜெய்சிங், இதே கதை தான். என்ன காரணம்? இல்லை, சமீப காலத்தில் இது நிறைய நடந்து சார். நமக்கு தெரிஞ்சது சார், நிறைய கொலைகள் இப்படி தான் நடக்குது. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு குற்றவாளிக்கு பின்னாடியும் 20 வழக்கு 20 மாற்று கேஸ் இருக்குன்னா இது என்ன போலீஸ் எதுக்குன்னு கேட்குறேன். நீங்கள் சத்யான சீர்காழி சத்தியை சுட்டு பிடிச்சாங்கல்ல, அவர் வந்த கார் 1 கோடி ரூபா கார். வந்த காரு பார்த்தீங்களா? எவ்வளோ கோடி கார் இது? 1 கோடி ரூபா கார். ஆனால் அவர் மேலே எத்தனை வழக்கு இருக்குது? எத்தனை வழக்கு சார் சொல்லுங்கள். உங்களுக்கு கேள்விப்பட்டு பேப்பர் 20க்கு மேற்பட்ட 302, 307 கொலை முயற்சி வழக்கு, கொலை செய்த வழக்கு. ஒரு ஆள் இப்போ இதே தொழிலாக பண்ணிட்டு இருக்காருன்னா அப்புறம் எதுக்கு போலீஸ் எதுக்கு? ஒரு வழக்கில் தண்டனை கொடுத்துருந்தா வர 15 வருஷம் ஆயிருக்கும். எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? 15 வருஷம். ஒரு வழக்கில் காவல்துறை அந்த கொலையை நிரூபிச்சிருந்தா எங்க நீதிமன்றத்தில் ஜட்ஜி வந்தாலும் தேட மாட்டார். இல்லை, இப்போ இந்த படுகொலை காவல்துறைக்கு தெரிஞ்சே நடந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? காவல்துறைக்கு தெரிஞ்சு நடக்கலாம் சொல்ல வரல. மெத்தனை போக்கா? மெத்தனை போ. ஏன்னா நீங்கள் ஒரு தலித் தலைவர், நீங்கள் அவருக்கு அச்சுறுத்தல் கண்டிப்பாக இருக்கும். நான் தான் இவ்வளோ காரணம் சொல்லிட்டேன். இவ்வளவு ரியல் எஸ்டேட்டில் அவருக்கு நிறைய வாண்டடு, நிறைய எதிரிகள். அதே போல் இந்த ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸில் நீங்கள் திமுகவை எதிர்த்து சுயேட்சையாக நிற்கிறார். எங்கே? கொளத்தூரில். வருஷம் இங்கேருந்து 1500 கூட்டிகிட்டு நாக்பூரில் போய் போராடுறாரு. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 காரணங்கள் இருக்குது. 5 அபாயகரமான காரணங்கள். நீங்கள் முதலமைச்சரை எதிர்த்து நீங்கள் அதே தொகுதியில் நின்னால் அது ஒரு அச்சுறுத்தல் தானே.
டேய் என் தலைவனை எதிர்த்து நிற்கிறியா, தலைவனை பேசினாலும் அடிப்பான், எதிர்த்து நிற்கிறியா, அப்போ இது ஒரு விஷயம். அப்போது இவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அரசு ஒரு கன்மேன் போட்டிருக்கணுமா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு டுபாக்கூர்களுக்கு பூரா கன்மேன். யார் அது டுபா? அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. நான் பேரெல்லாம் விழாவறியாக சொல்ல முடியாது. ஏன் சொல்ல மாட்டீங்க? ஏன் சொல்ல மாட்டீங்க? இல்லை இல்லை, எல்லாமே தைரியமாக சொல்கிறாள், நீங்களே சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா. இல்லை இல்லை, அதாவது இந்த சில விஷயங்கள் என்னென்னா இடம் பொருள் ஏவல்னு இருக்குது. அதனால் சில விஷயங்கள் சொல்ல முடியாது. ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு அபாயகரமான ஒரு எச்சரிக்கை இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதனால தான் அவரே அமைதி வாழ்க்கைக்கு போகிறாரு, எல்லாத்தையும் கூட பேசி செட்டில் பண்ணுறாரு. இருந்த பிறகும் இது போன்ற ஒரு அபாயம் நடந்திருக்குன்னா காவல்துறை தான் இதுக்கு பொறுப்பு. காவல்துறை தான் இதுக்கு பொறுப்பு. கண்டிப்பாக ராமஜெயம் கொலை வழக்கு மாதிரி தான் இதுவும், ஜெயக்குமார் தனசிங்க போல தான் இந்த வழக்கம். காரணம், காவல்துறை அரசியல்வாதிகளுடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. எஸ்பியை நான் சொல்லாலும் நீ இங்கே போடு, நீ சொல்லாலும் நான் அங்கே போடு, எல்லாத்துக்குள்ளேயும் அரசியல் தலையீடு இருக்குது. எதுக்கு என்ன இருக்குது? அரசியல் தலையீடு. அது எல்லா துறைகளிலுமே இருக்கு. அது உயிர் போகாத. ரோடு போடுறதுல ஒரு கோடி திருடிட்டு போயிட்டான், உள்ளாட்சியில் வேலுமணி 1 லட்சம் கோடி திருடிட்டாரு, அறப்போரைக்க ஜெயராம் கேஸ் போடுக்க, அது யாரும் சாக மாட்டான். இது போலீஸ் துறை. ஈரல் அழுகி போச்சுன்னா உயிர் போயிடும். 1 உயிர் 2 உயிர், விலை மதிப்பற்ற பல உயிர் போயிடும். அப்போது ரோடு போடலைன்னா நடந்து கூட போய்க்கலாம், தண்ணி வரலைன்னா பரவாயில்ல, வாட்டர் போர்டு ஊழல் பண்ணிட்டான்னா பண்ணிக்கலாம், ரேஷன் அரிசி கடத்தி விற்றுக்கிட்டான், ஏதோ கடையில் போய் அரிசி வாங்கிக்கலாம். ஆனால் சமூக விரோதிகள், சட்ட விரோதிகள் ஆயுதம் போயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? இல்லை, என்ன மாதிரியான ஒரு பயத்தை இது கொடுத்துருக்கு சார்? அது மக்களுக்காக இருக்கட்டும் சரி, அரசியல் கட்சி தலைவர்களுக்காக இருக்கட்டும் சரி, எல்லாருக்குமே என்ன மாதிரியான ஒரு பயத்தை இந்த ஒரு படுகொலை, குறிப்பாக இந்த படுகொலை, ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டோம், அதனால இந்த படுகொலை என்ன மாதிரியான ஒரு பயத்தை கொடுத்துருக்கு? யாருக்கும் பாதுகாப்பு இல்லை, ஒரு அரசியல் தலைவருக்கே பாதுகாப்பு இல்லை. அதுதான் அப்படி எடுத்துக்கலாம். அதுதான் வேற ஒன்றுமே இல்லை. நீங்கள் எப்போவுமே உஷாராக இருக்கக்கூடிய ஆள் ஆம்ஸ்ட்ராங்கு. எதிரி யாரும் எளிதில் அணுக முடியாத அளவுக்கு உஷாராக இருக்கக்கூடிய ஆள் ஆம்ஸ்ட்ராங்கு. இப்போ அவரையே மிக சாதாரணமாக ஷூ மோட்டோன்னு பனியனை போட்டு 4 பேர் வெட்டி தூக்கிட்டு போகிறான்னா, நீங்கள் திருவாரூர் மாவட்ட செயலாளர் ஒருவர் வெட்டி கொல்லப்பட்டார் மாவட்ட செயலாளர் இருக்கும்போது. இப்போ இருக்கிறவருடைய அண்ணன் பூண்டி கலைச்செல்வன், கலைவாண ஆனந்தி 2 பேர். அதில் அண்ணன் கொண்டு விட்டான ரவுடி பை. ஒரு மாவட்ட செயலர் ஜெயிச்ச ஒரு மந்திரி எம்எல்ஏ இருப்பார். அப்போது 2000 பேர் தமிழ்நாடு ரவுடி இருக்கான் சார். கூலிக்கு கொலை செய்வது 25 வழக்கு நிலுவையில் இருக்க மாதிரி இருக்கு சார். 2000 பேரையும் நீங்கள் என்கவுண்டர் பண்ணிங்கன்னா இதனால் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும். 2000 பேருக்கு பின்னாடி 2000 அரசியல்வாதி இருக்கான். 2000 பேருக்கு பின்னாடியில் 2000 அரசியல்வாதி இருக்கான். இவர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுவதற்கு, கட்ட பஞ்சாயத்து பண்ணுவதற்கு அவர்கள் தான் ஆள். அவர்கள் இதில் போலீஸ் துறையில் இருக்கவனுக்கு அவன் உடந்த யார்? இந்த 2000 ரவுடிகள், 2000 ஜெயிலில் இருக்கா. ஒவ்வொருத்தர் மேலே 250 வழக்கு இருக்குது, 25 வழக்கு இருக்குது. இந்த 25 வழக்கு இருக்கிற 2000 ரவுடிகளை நீங்கள் கட்டுப்படுத்தினால ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு இவன் பயன்படுத்த போகிறான். காவல்துறை அதிகாரிகள் பயன்படுத்தப்படுகிறான். இவர்களை ஒழிச்சால மக்கள் பாதுகாப்பாக இருப்பான். ஆனால் இவர்களுக்கு பின்னணியில் அரசியல்வாதி அத்தனை பேர் இருக்கான். ஆனால் இதில் இன்னொரு கேள்வி வருது. ஒரு அரசியல் தலைவர் படுகொலை செய்யப்படுறார் அப்படின்னும் போது, திருமாவளவன் போன்ற தலைவர்கள், அவரும் ஒரு தலித் தலைவராக இருக்கார், கிருஷ்ணசாமி இருக்கார், பெரிய அளவில் குரல்கள் எழுப்பாதது ஏன் திமுக கூட்டணி இருக்கோன்றதுனாலயா? கிருஷ்ணசாமி வெளியே இருக்காரு, திருமாவளவன் கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு, நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் பெரிய அளவில் ஒரு போராட்டங்கள் அந்த மாதிரி எதுவும் பண்ணாததன் பின்னாடி இல்லை, அது அவ்வளோதான் பண்ண முடியும். இதுதான் அவர்களுக்கான அதிகாரம், அதிகபட்சம், அவ்வளோபட்சம். இல்லை, ஒருவேளை நான் கேட்குறது திமுகவில் இருக்கிறதுனாலயா, இல்லை அதிமுக இருந்தால் அது வேறு மாதிரி இருந்திருக்குமா? இல்லை, அப்படிலாம் இல்லை, யார் இருந்தாலும் இதுதான் அதிகபட்ச சத்தம், அவ்வளோதான். இதுக்கு மேலே வராது. ஏன்னா இயக்குநர்கள்லாம் ரஞ்சித், இப்போ மாரி செல்வராஜ் போன்றவர்கள்லாம் கூட ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பில் இருக்கும்போது திருமாவளவன் போய் அதை போய் பார்த்துட்டு வராரு, ஒரு கண்டன அறிக்கை கொடுக்குறாரு. அப்படின்னும் போது இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு தான். அவ்வளோதான், அதிகபட்சம் அவ்வளோதான் பண்ண முடியும். அதிகபட்சம் அவ்வளோதான் பண்ண முடியும். ஏன்னா எல்லாருமே இப்போ எதிர்கட்சிகள்லாம் சட்டம் ஒழுங்கு இது ஆகிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலையாக இருக்கட்டும், எடப்பாடியாக இருக்கட்டும், எல்லாருமே அதை சொல்லும்போது கூட்டணி கட்சிகள் பெரிய அளவில் குரல் வரலன்றது ஒரு கவலையாவது. இல்லை, நான் திருமாவளவன் மட்டும் கேட்கல, பொதுவாகவே கேட்குறேன். இல்லை, அது நீங்கள் ஆளுங்கட்சிக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது. இதுதான் அரசியல்.
அதனால் அவ்வளோதான் சத்தம் வரும். மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டலோக்கின் சார்பாக நன்றி, வணக்கம்.